இப்போதைக்கு ரூலிங் பார்ட்டி டிஎம்கே கன்சிடர் பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். இப்போ ஸ்டார்டிங் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது எந்த கட்சி வரலாம், பட் ஆனால் இப்போது புதுசாக டிவிகே வந்திருக்கு. நான் ஒரு பெரிய விஜய் ஃபேனு. ஸோ கண்டிப்பாக எங்கள் வீட்டில் எல்லோரும் டிவிகேக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இப்போ நீங்கள் இருக்கிற எல்லாருக்கும் கேட்டிங்கனாலே மோஸ்ட் ஆஃப் த எல்லா பீப்புள்ஸ் வந்து டிவிகேக்கு தான் சொல்லுவாங்க. ஸோ டிவிகேக்கு எனக்கு தெரிஞ்சு சப்போர்ட் நிறையவே இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு தெரிஞ்சவங்களே வந்து டிவிகே வந்து 1% 2% தான் வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது அந்த அப்படியே மாறி இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, 15 to 16% கண்டிப்பாக வாங்குவாங்க. பிகாஸ் அவங்க அந்த விஜயோட ஃபேஸு அப்படின்னு தவிர அப்படி எப்படி ரூல் பண்ணுறாங்க. நீங்கள் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஏடிஎம்கே இல்லை டிஎம்கே, டிஎம்கே இது 2 தான் போயிட்டுருக்கு, வேறு எந்த கட்சியும் வரல. நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் வந்தார், ஏடிஎம்கே கூட்டணி வச்சு விஜயகாந்த் வந்தார். அவர் ஒரு வாட்டி வந்தார். பட் ஆனால் இன்னொன்று ஃப்ராங்காக சொல்லணுன்னா நம்ம ஆளுங்களாம் வந்து இந்த மாதிரி மீடியா தான் வந்து அவரே வந்து வேறு மாதிரி பண்ணிட்டாங்க. இப்போ விஜயை காட்டின மாதிரி நீங்கள் கேப்டனை காமிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் வந்து வேறு மாதிரி வந்திருப்பார், அவரோட கட்சியும் வேறு மாதிரி வந்திருக்கும். இப்போது உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் வந்திருக்கு.